உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால். இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, சுக்கிர பயிற்சியும் பிளஸ் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும். எதற்கு இந்த பெயர்ச்சிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் இல்லைன்னா ஒரு வாழ்க்கையில சந்தோஷமாக வாழ முடியாது. ஆண் பெண் சந்தோஷம், மன நிம்மதி, திருப்தி, சுகபோக வாழ்க்கை, இது எதுவுமே சுக்கிர பகவான் ஆப்பட்டது தன்னுடைய ஜாதகத்துல நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எந்த ஒரு சுகபோக வாழ்க்கையும் நாம் வாழ முடியாது. அப்ப அதுக்கு சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப தேவை. சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் இல்லைன்னா நாம எங்க போனாலும் ஜெயிக்க முடியாது. அதே சமயத்துல செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ஒரு ஜாதகத்துல கணவரை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி நல்லா இருக்கணும். அந்த செவ்வாய் பகவானும் உங்களுடைய ஜாதகத்துல நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும். அப்ப அந்த செவ்வாய் பகவானுங்கிறது ரத்த சம்பந்தம். ஒரு அண்ணன் தம்பிகளுக்கு இருக்கக்கூடிய உறவை காட்டக்கூடியதுதான் செவ்வாய் பகவான். அப்ப அந்த செவ்வாய் பகவானும் நல்லா இருக்கணும். இது போக அதே செவ்வாய் பகவான் ஆப்பட்டது பூமிக்கு காரகன். இப்போ ஒவ்வொருத்தரும் 50 வயசையும் 60 வயசையும் சொந்த வீட்டுல உட்கார முடியல. சொந்த வீடுங்கிறது வாங்க முடியல. ஒரு சிலர் கையில காசு பணம் வச்சிருந்துமே தனக்கு பூமியை தேடினாங்க, தனக்கு வீட்டை தேடினாங்க, வாங்க முடியல. அப்ப இதற்கு காரணமாகப்பட்டது செவ்வாய் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய ஜாதகத்துல நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருக்கிறவங்க நல்ல வீடு அமைஞ்சது, நல்ல பூமி அமைஞ்சது, நம்ம எங்க போனாலும் காடு தோட்டம் வாங்கினாங்க, பூமி வாங்கினாங்க, பெரிய செல்வந்தரா இருக்கிறாங்க. இதற்கு காரணமாகப்பட்டது செவ்வாய் பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால்தான் அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குது. அப்ப இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சியும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும் கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். கும்பராசி அப்படின்னாவே ரொம்பவுமே சாந்தமான, சாதுரியமான, ஒரு வைராக்கியமான, தான் எடுத்த காரியத்தை முடித்தே தீர்வேன், எடுத்த லட்சியத்தை அடைந்தே தீர்வேன் அப்படிங்கிறதுல வல்லுநர்கள் சொல்லலாம் அவங்கள. அப்படிப்பட்டவர்களாகப்பட்டது கடந்த காலங்கள்ல இந்த ஜென்ம சனியால தான் பார்க்க போன பல குழப்பத்துக்கு ஆளாகி, பல சோதனைகளுக்கு ஆளாகி, பல வேதனைகளுக்கு ஆளாகி, குடும்பத்துல பிரச்சனைகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி சூப்பருங்க. இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சினால கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை அடைய போறாங்க. அவங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியான இந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த தனஸ்தானத்துக்கு செவ்வாய் பகவான் வந்ததுனால கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு படி மேல வர போறீங்க. 7 சனியே இருந்தாலும், 7 சனியுடைய பாதிப்புல இருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக பாதிக்காது. அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆப்பட்டது உங்களை ஒருபடி உயர்த்தி காட்டும். அப்ப இதற்கு முன்னாண்ட நீங்க உங்களுக்கு கீழே இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, அந்த பிசினஸ் பண்ற இடத்துல வேலையாட்களை அதிகாரம் பண்ணி அதட்டி கண்டிப்பாக வேலை வாங்கியிருப்பீங்க. அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா அந்த வேலை ஆட்கள் கிட்ட நீங்க அன்பா பண்பா பேசி அவங்ககிட்ட வேலை வாங்கி அதன் மூலியமாக நீங்க லாபத்தை சம்பாதிக்கலாம். அப்படிப்பட்ட டைம் தான் உங்களுக்கு நடக்குது. இப்ப இந்த சமயத்துல நீங்க அதிகாரத்தை காட்டினால் கண்டிப்பாக அதிகாரம் அங்கே உங்களுக்கு வேலை செய்யாது. ஏன் சொல்றேன்னா, அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பாக்குறாங்க. அதே சமயத்துல அந்த செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை பாக்குறாங்க. அப்ப அந்த 8ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக எங்கேயுமே சாந்தம் இருக்கணும்.
முடிஞ்ச வரைக்கும் யாரையுமே பகச்சுக்க கூடாது, யாரையுமே தள்ளி வைக்க கூடாது, யாரு கூடயுமே சண்டைக்கு போகக்கூடாது, மொத்தத்துல யாரையுமே எதிரியா நினைக்க கூடாது. இந்த சமயத்துல நம்ம கூலா ரொம்ப காமா போய்க்கணும். இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்க ராசிக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய தகப்பன், உங்களை பெத்தெடுத்தவங்க, அவங்க கிட்ட உங்களுடைய வீரியத்தை காட்டக்கூடாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க கோவிச்சுக்க கூடாது, அவங்களை அதட்டி பேசக்கூடாது. அவங்களை எந்த அளவுக்கு நாம சந்தோஷமாக ரொம்ப திருப்தியாக நம்ம வீட்டுல வச்சு பார்க்குறோமோ அந்த அளவுக்கு இந்த பீரியட்ல நம்ம நல்லா இருப்போம். அப்போ அவங்களை எந்த ரூபத்திலும் கஷ்டப்படுத்தாமல், அவங்களை மனசங்கடத்துக்கு ஆளாக்காமல் இந்த சமயத்துல பார்த்துக்கணும். ரெண்டாவது அவங்களுக்கு மருத்துவ ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். அதையுமே நீங்க தான் கூட்டிட்டு போய் கண்டிப்பாக நல்லபடியாக பார்க்கணும். இது போக பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 4ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பாக்குறாங்க. அப்ப அந்த 5ஆம் இடத்தை பாக்குறதுனால உங்க மக்களை நீங்க கண்டிப்பா வளர்ப்பீங்க, அந்த கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும்னு நினைப்பீங்க, ரொம்ப அதட்டி வளைப்பீங்க. அந்த அதட்டல்ல இப்ப வேண்டாம். உங்களுடைய மக்கள்கிட்ட அன்பா இருங்க, பாசமா இருங்க, அதிகாரத்தை பயன்படுத்தாதீங்க. அதிகாரம் பண்ணி ஒரு விஷயத்தை சாதிக்கும்னு நினைக்க வேண்டாம். இப்ப அதிகாரம் பண்ணினாலும் செல்லுபடி ஆகாது. அப்ப அந்த செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு மக்கள் சம்பந்தப்பட்ட இடம். அப்ப அந்த இடத்த அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக மக்கள்கிட்ட அன்பா இருங்க, பாசமா இருங்க. மக்களை அதட்டினால் அவங்க உங்க கை விட்டு வெளியில போயிடுவாங்க. அப்ப பார்க்க போனா உங்களுக்கு தோளுக்கு மேல வளர்ந்தவங்க உங்களுக்கு எதிரி ஆவாங்க. அப்போ அவங்களை எதிரி ஆகக்கூடாது. அவங்க எதிரியாகி உங்களை ஒரு பேச்சு பேசிட்டாங்க, இல்ல அவங்க உங்க தலைக்கு மேல வளர்ந்துட்டாங்க, நீங்க சொல்றது கேட்கலிங் போது உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படும், எந்த அளவுக்கு மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. அப்ப அந்த கஷ்டத்தை உங்களுக்கு வருவதற்கு விட வேண்டாம். அப்ப அவங்க கிட்ட கொஞ்சம் அன்பா அனுசரணையா இருங்க. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்ததுனால உங்களுக்கு காரிய ஜெயம். அப்ப நீங்க எதை எடுத்தாலும் அதை ஜெயம் பண்ணி காட்டுவீங்க, அதை சக்சஸ் பண்ணி காட்டுவீங்க. அப்ப அதுல உங்களுடைய லட்சியம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அப்ப நீங்க ஒரு வேலையை இழந்திருக்கிறீங்க, வேலை தேடிட்டு இருக்கிறீங்க, வேலை கிடைக்கல அப்படின்னா இந்த பீரியட்ல முயற்சி பண்ணுங்க, அந்த வேலை கிடைக்கும். அது போக ஒரு பிசினஸ் பண்ணீங்க, அதுல கடந்த காலத்துல லாஸ் ஆனீங்க, போட்ட முட்டு வலியை எடுக்க முடியல, இந்த பீரியட்ல அந்த முட்டு வலியை எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. இந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்ததுனால நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் டெவலப் ஆவீங்க. இப்ப பல வருஷமாக கற்பனை செஞ்சு நாம் இந்த தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கிறீங்க, இந்த பீரியட்ல நீங்க செய்யுங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இது போக அந்த தொழில் மேன்மையை கொடுக்கும், அந்த தொழில் டெவலப்ப கொடுக்கும். அந்த தொழில் செய்யறவங்க கிட்ட நீங்க அன்பா பண்பா பேசி பழகி அவங்க கிட்ட வேலை வாங்குங்க, இது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். அதே சமயத்துல வெளிநாட்டுல போய் வேலை செய்யறவங்க, வெளிநாட்டுல இருந்து வேலை செய்யறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே நல்ல அனுகிரகம் இருக்குது. கும்பராசியில பிறந்தவங்க, கும்பராசியில பிறந்து வெளிநாடு போனவங்க, அவங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருந்தாலுமே இந்த செவ்வாய் சுக்கிர பயிற்சியின் மூலியமாக அந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். இது போக இந்த குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது இவங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து அது பார்க்கக்கூடிய இடமாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குது, 8ஆம் இடத்தை பார்க்குது, 10ஆம் இடத்தை பார்க்குது, 12ஆம் இடத்தை பார்க்குது. 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு விபத்தோ கண்டங்களோ பிரச்சனைகளோ சோதனைகளோ எதுவுமே வராது. அப்படி வந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் தான் உங்களுக்கு நிறைய இருக்குது. அதனால கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க. 7.5 சனியே இருந்தாலும் அது இந்த பீரியட்ல பாதிக்காது. உங்க வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்
உங்க கையிலேயே இருக்குது, பயன்படுத்துங்க, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே சமயத்துல இந்த சமயத்துல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னு எடுத்துட்டா, கும்பராசிக்காரங்களாகப்பட்டது வழிபட வேண்டிய கடவுள் ஆகப்பட்டது அதே முருக கடவுளை வழிபடுங்க. சுக்கிர பகவான் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுங்க. கண்டிப்பா அப்படி வழிபாடு செய்யறதுனால அந்த சுக்கிர பகவான்னாலேயே நல்லா இருப்பீங்க, அந்த ரங்கநாதர்னாலேயே நல்லா இருப்பீங்க. அதே சமயத்துல அந்த முருக கடவுள்னாலேயும் நல்லா இருப்பீங்க. இதை வழிபட்டுட்டு உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கும் போயிட்டு வாங்க, எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.